டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளோட விலை வந்து முதல்ல வந்து 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீஸ் பண்ண ப்ரைஸ்லேருந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸில் என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கும், விற்பனையில் அவருக்கு லாபமா நட்டமா, அப்படி லாபம் நட்டம் நடந்திருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட விலையிலேருந்து ஃபஸ்ட்டு 30% அதிகரித்து அதுக்கப்புறம் 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் சேல்ஸில் என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அந்த கூட்ஸ் ஏதோ ஒரு ஐட்டம் அந்த ஏதாவது ஒரு ப்ரைஸ் எடுத்துக்கலாம். நமக்கு ரவுண்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு சப்போஸ் அந்த பொருளோட விலை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டால், ஓகேங்களா, அந்த பொருளோட விலை 100 ரூபானா முதல்ல என்ன சொல்கிறாங்க, அந்த பொருளை 30% அதிகரிக்கப்படுகின்றது. 100 ரூபாயில் 30% எவ்வளவு? 100 ரூபாயில் 10%ங்கிறது 10 ரூபா. அப்போ 30%னா 30 ரூபா. ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து 30 ரூபா அதிகரித்து அந்த பொருளோட விலை என்னவா மாறுது, 130 ரூபாயாக மாறுகின்றது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், பொருளோட விலை 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டால் 30 ரூபா அதிகரிக்கும். ஏன்னா 30% அதிகரிக்குது. அப்போ 130 ரூபாயா மாறிடும். ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏற்றப்பட்ட ஓகேங்களா அதிகரிக்கப்பட்ட விலையிலிருந்து 5% வந்து தள்ளுபடி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னவா மாறுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த விலையிலேருந்து 5% டிஸ்கவுண்ட். இது வந்து 130 ரூபா. 130 ரூபாயில் 10% எவ்வளோ? 13 ரூபா. அப்போ 5% அப்படிங்கிறது 13 ரூபாயில் பாதி. 10% 13 ரூபானா அதில் பாதி 5%. 13 ரூபாயில் பாதி எவ்வளோனா 6.5 ருபீஸ். 6 ரூபா 50 பைசா குறையும். இதிலிருந்து மைனஸ் 6 ரூபா 50 பைசாவை குறைச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 123.5 ரூபாய் பைசா வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, நமக்கு ஆரம்ப விலை வந்து 100 ரூபா, அதுக்கப்புறம் 30% அதிகரிக்கப்பட்டு 30% 100 ரூபாயில் 30 ரூபாய் அதிகப்பட்டு 130 ரூபாயாக மாறுது. பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தா மைனஸ் 6.5 ருபீஸ் வந்து குறையும். அப்போ வந்து இந்த 130 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் 123.50 பைசாவாக மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆரம்ப விலையிலிருந்து என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ரூபாங்கிற பொருள் இந்த மாற்றம்லாம் நடந்ததுக்கப்புறம் 123 ரூபா 50 பைசாவாக மாறி இருக்கு. ஸோ இந்த கொஷினில் நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டால் நமக்கு கட்டாயமாக வந்து லாபம் தான், ப்ராஃபிட் தான். அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் 100 ரூபா இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்திருக்கு, 23 ரூபா 50 பைசா வந்திருக்கு. 23 ரூபா 50 பைசாங்கிறது 100 ரூபாயில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் 23.5%ன்னு சொல்லலாம். ருபீஸ் எவ்வளோன்னு கேட்டால் சப்போஸ் 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டால் 23 ரூபா 50 பைசா லாபம். எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டால், ஏன்னா இங்கே அமௌண்ட் அவங்க இனிஷியலாக கொடுக்கல, நாமளாக தான் இமேஜின் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஷினில் வந்து ருபீஸ் எவ்வளோன்னு கேட்க மாட்டாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். எவ்வளோன்னு கேட்டால் 23.5% வந்து நமக்கு வந்து இந்த மாற்றம்லாம் செஞ்சதுக்கப்புறம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.